அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை நவம்பர் 1ஆம் தேதி ஜெர்மனி ஆராய்ச்சியாளர் ஆல்பிரட் வெக்னர் பிறந்த தினம் இன்று. ஜெர்மனி ஆராய்ச்சியாளரும் கண்டங்களின் பெயர்ச்சி பற்றிய கோட்பாடுகளை வகுத்தவருமான ஆல்பிரட் வெக்னர் பிறந்த தினம் இன்று நவம்பர் 1 சனிக்கிழமை. ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் தான் 1880ஆம் ஆண்டு பிறந்தவர். தந்தை மொழி ஆசிரியர், பாதிரியாராக இருந்தவர். ஆதரவற்றோர் விடுதியும் நடத்தி வந்தார். செல்வச் செழிப்பான குடும்பம் என்பதால் இவருக்கு தரமான கல்வி கிடைத்தது. பெர்லினில் ஆரம்ப கல்வி கற்றுக்கொண்டார். அறிவுக்கூர்மை உடைய மாணவராக இவர் திகழ்ந்தார். இயற்பியல், புவி அறிவியலில் அதிக நாட்டம் கொண்டிருந்தார். ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரிய பல்கலைக்கழகங்களில் இந்த பாடங்களில் பட்டப்படிப்பை முடித்தார். பெர்லின் பல்கலைக்கழகத்தில் 1905ஆம் ஆண்டு வங்கப்பிரிவு நடந்த வருஷத்தில் வானியலில் முனைவர் பட்டம் பெற்றார். வளிமண்டலம், பூமியின் காலநிலை மாற்றங்கள் போன்ற ஆய்வுகளில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். இது தொடர்பாக ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு பயனுள்ள கண்டுபிடிப்புகளை உலகுக்கு வழங்க முடியும் என்று ஆரம்ப காலத்திலேயே தன்னம்பிக்கை கொண்டிருந்தார். ஜெர்மனி ஆராய்ச்சியாளர் ஆல்பிரட் வெக்னர் கண்டங்களின் இடப்பெயர்ச்சி அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார். காண்டினென்ட் மைக்ரேஷனை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். ரொம்ப ஒரு புதுமையான ஒரு சப்ஜெக்ட். அது எப்போ 19ஆம் நூற்றாண்டில் இறுதியிலேயே பண்ணியிருக்கிறார். இது பயனுள்ள அந்த உலகுக்கு வழங்க, அதாவது வளிமண்டலம் மற்றும் பூமியின் காலநிலை மாற்றங்கள் போன்ற ஆய்வுகளில் அதிக ஆர்வம் காட்டினார். இது தொடர்பாக அதிக ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பயனுள்ள கண்டுபிடிப்புகளை உலகுக்கு வழங்க முடியும் என்று ஆரம்ப காலத்திலே மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டிருந்தார். துருவ காலநிலை குறித்த ஆராய்ச்சிகளுக்காக கிரீன்லாந்தில் 1906ஆம் ஆண்டு முதல் 2 ஆண்டு காலத்துக்கு பயணம் மேற்கொண்டார். இவ்வாறு மொத்தம் 4 முறை இப்பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். முனைவர் பட்டம் பெற்றதும் ஜெர்மனியில் உள்ள மார்பர்க் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்ற தொடங்கினார். அப்போது பூமியின் கண்டங்கள் குறித்த வரலாற்றில் ஆர்வம் பிறந்தது. அது பற்றி ஆராய்ச்சிகளில் இறங்குகிறார். தென் அமெரிக்க கிழக்கு கடற்கரையும் ஆப்பிரிக்காவின் வடமேற்கு கடற்கரையும் ஒரு காலத்தில் இணைந்திருப்பதைப் போல தோற்றமளிப்பதை கண்டறிந்தார். கண்டங்களின் இடப்பெயர்ச்சி என்ற தனது கோட்பாட்டை 1912இல் வெளியிட்டார். இதுதான் பிற்காலத்தில் கண்ட பெயர்ச்சி என குறிப்பிடப்பட்டது. முதல் உலகப் போரின் போது 1914இல் இராணுவத்தில் கட்டாயமாக சேர்க்கப்பட்டார். 2 முறை காயமடைந்ததால் இராணுவ வானிலை முன்னறிப்பு சேவையில் பணியமர்த்தப்பட்டார். தி ஆரிஜின் ஆஃப் தி காண்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் என்ற தனது பிரபலமான கட்டுரையை 1915ஆம் ஆண்டு வெளியிட்டார். கண்டங்கள் ஒரு காலத்தில் இணைந்திருந்தது பற்றிய தனது விரிவான ஆராய்ச்சி முடிவுகளை இதில் வெளியிட்டார். ஆஸ்திரியாவில் உள்ள கிராஸ் பல்கலைக்கழகத்தில் வானியல், புவி இயற்பியல் பேராசிரியராக 6 ஆண்டுகள் பணிபுரிந்தார். ஜெர்மனியில் ஒட்டுமொத்த நிலப்பரப்பு என்று பொருள்படும் பாங்கியா என்ற சொல்லை பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மகா கண்டத்தை, சூப்பர் காண்டினென்ட்டை விவரிக்க பயன்படுத்தினார். ஆஸ்திரியாவில் உள்ள கிராஸ் பல்கலைக்கழகத்தில் வானியல் மற்றும் புவி இயற்பியல் பேராசிரியராக 6 ஆண்டுகள் பணிபுரிந்தார். ஜெர்மனியில் ஒட்டுமொத்த நிலப்பரப்பு என்று பொருள்படும் பாங்கியா என்ற சொல்லை பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மகா கண்டத்தை விவரிக்க பயன்படுத்தினார். அந்த பழைய காலத்திலேயே சூப்பர் காண்டினென்ட்ன்ற ஒரு வார்த்தை இருந்திருக்கு. கண்ட பெயர்ச்சி, மகா கண்டம் குறித்த கோட்பாடுகளை வரையறுப்பதிலேயே வாழ்நாளில் பெரும்பகுதியை செலவிட்டார். வாழ்நாளின் இறுதிக்காலம் வரை ஏறக்குறைய இவரது அனைத்து கோட்பாடுகளும் அறிவியல் சமூகத்தால் நிராகரிக்கப்பட்டே வந்தன. 1960களில் இவர் மேற்கொண்ட ஆராய்ச்சிகள் தான் உரிய அங்கீகாரம் பெற்றது. இவரது ஆய்வு முடிவுகள் அறிவியல் சமூகம் ஏற்றுக்கொண்டது. இவரும் புகழ்பெறத் தொடங்கினார். கிரீன்லாந்தில் 1930இல் ஆய்வு நிலையம் அமைப்பதற்காக 14 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இதில் இவரும் இடம்பெற்றார்.
அங்கிருந்து திரும்பி வந்தபோது இவர் மாயமானதாகவும் 50 வயதில் அங்கேயே மரணமடைந்ததாகவும் நம்பப்படுகிறது. மிகப்பெரிய அறிவாளிகள்லாம் கொலை செய்ய தான் படுறாங்க. நன்றி வணக்கம். இவர் கொலை செய்யப்பட்டார்ன்றது எனக்கு தெரியாது, நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. நன்றி வணக்கம்.